கண்டிப்பாக அதிமுகவை பிஜேபி கழட்டி விட்டுருவாங்க. தாவேகாவோட கூட்டணி வைப்பாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதல்வர் வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது இங்க பிஜேபியில் இருக்கிற ஒரு ஆள் துணை முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பாங்க. இல்ல தமிழகத்துக்கு ம். வர்றதுக்கு ஒரு காரணமாகவே இருந்தது அதிமுக தான். ம். அதிமுக புடிச்சிட்டு தான் உள்ள வந்து ஒரு சரி. நூல் மாரி புடிச்சிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. ம். அப்படி இருக்கும்பொழுது, நீங்க எப்படி அதிமுக விடுவாங்கன்னு சொல்றீங்க? ஏங்க எடப்பாடி பழனிசாமி வ நான் தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு முடிவா இருக்காரு. இல்ல இங்க முதல்வர் வேட்பாளருக்கு பிரச்சனை இல்ல, எதுவும் இல்ல. இல்லைல்ல? உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இப்ப விஜய் விட்டு குடுப்பாரா? விஜய் விட்டு கொடுக்க மாட்டார். நான் அப்புறம் பாஜகவுக்கு சொல்றேன். பாஜக வந்து முதல் பாஜகவுக்கும் வேட்பாளர் பதவி ஜெயிக்க வேணும்னு முடியாதுங்க. சொல்லலைல்ல? உங்களுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவங்களோட தொண்டர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவங்களுக்குள்ள இப்ப அதிமுகவுக்கு மட்டும் தானே சண்டையா இருக்கு. அத பஞ்சாயத்து இல்ல, பண்றதுக்கு இல்ல. தானே பிஜேபி வருது. அங்கேயும் அதிகாரத்துல பங்கீடு கேட்கலையா யாரு? திமுகல? அது ஒரு டிமாண்ட் பண்றது தான். என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? நான் வர்றேன், நான் கூட்டணியில இருக்கணும், எனக்கு அதிகாரத்தில பங்கு குடுக்கணும்னு ஒரு சும்மா டிமாண்ட் பண்றதா? அப்ப கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க.